அவர் மறு உத்தரவு கொடுத்து அடுத்த அந்த வார்த்தை வசனம் சொல், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். அப்ப அது என்ன அறியாதது எட்டாது எப்படி செய்வார்? வேதத்தில் சில காரியங்களை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதுல 7வது வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். வெயிட் பண்ணுங்க, இப்ப நல்ல கவனிங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அது வெளியே வைக்கப்படுகிறது. அப்ப அதனுடைய தன்மை இப்ப அந்த சிலர் புரிகிறதுக்காக சொல்றேன். இப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது நம்மளுடைய சர்ச். சொல்லுங்க, அது என்னதுங்க? சர்ச். அப்ப அந்த சர்ச்சில் போய் நம்ம என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம். சர்ச்சில் போய் நம்ம என்ன பண்றோம்? பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், பலிகளை செலுத்துகிறோம். அல்லது அந்த ஆலயம் அப்படின்னும் போது நாம போய் என்ன பண்றோம்? அநேக காரியத்தை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிறோம். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அன்றைய தினத்தில் இப்ப மோசே கடந்து போகிறார். சொல்லுங்க, மோசே என்ன பண்றாருங்க? எங்க போறாரு? ஆசரிப்பு போய் என்ன பண்ணுவாரு? ஜெபிப்பாரு, இல்லை பேசுவார். இல்லை இந்த ஜனங்களோட பெரிய தொல்லையா போச்சு, ஆண்டவரே தண்ணி இல்லைன்றா, அது இல்லைன்றா, இதாச்சு அதாச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? போய் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல போறார். அப்ப அப்படி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில நல்ல கவனி, 8வது வசனத்துல மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கு மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் மோசே என்ன பண்றாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்க வார்த்தை வசனம் சொல்லுது, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, ஆமென். அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆசரிப்பு கூடாரத்துல போய் நாம தான் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்க. அப்ப ஆண்டவருடைய சமூகம் அல்லது ஆலயம் அல்லது இந்த கூடாரம் அப்படின்னும் போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, நான் போய் என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை, என்னோட காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? சொல்ல போகிறேன். அது போல மோசே போனார். அதை தான் எல்லா ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மோசே போய் ஏதோ பேச போறாரு, ஏதோ நம்மளை பத்தி ஆண்டவர்கிட்ட வத்தி வைக்க போறார், கம்ப்ளைண்ட் பண்ண போறார். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை பார்த்துட்டு யாரோ இன்னொரு விசுவாசி பாஸ்டர் பேசுறாங்க, நமக்குள்ளே தோணும், ஓ நம்மளை பற்றி தான் பேசுறாங்களோ, நம்மளை பற்றி தான் ஏதாவது செய்கிறாங்களோ, என்னையும் பார்க்குறாங்க, பாஸ்டர்ட்டையும் பேசுகிறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, பாஸ்டர் என்னை முறைச்சி முறைச்சி பார்க்குறாரு. அது போல் இந்த ஜனங்க நிற்கிறாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? மோசையை பார்க்குறாங்க. மோசே போய் ஏதோ பேச போகிறாரு. ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய அந்த மேகம் முதல்ல இறங்கி வந்தது. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த முதல் காரியம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த பிரசனம் அந்த இடத்துல அப்படியே இறங்கி வந்தது. இப்ப எல்லாரும் நினைச்சாங்க மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? பக்கத்துல சொல்ல பேச போறாரு. மோசே என்ன பண்ண போறாரு? பேச போறார். ஆனா நடந்தது என்ன? அந்த 9வது வசனத்தின் கீழே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசையோடு கூட பேச ஆரம்பிச்சார். நல்ல 2 கரங்களை தட்டுகளை. அல்லேலூயா, ஆமென். அதுல 10வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றாரு. அப்ப நான் கூப்பிடும் போது அவர் என்ன செய்வார்? அவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அவருடைய மகிமை இறங்கும், அவருடைய மேகம் இறங்கும். அவருடைய ஆசரிப்பு அந்த கூடாரத்தில் அந்த மேகம் இறங்கி வந்தது. ஜனங்கள் நினைத்தாங்க, மற்றவங்க நினைத்தாங்க, மோசே ஆண்டவரிடத்துல போய் பேச போறார், மோசே ஆண்டவரிடத்துல போய் கேட்க போகிறார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ஒருவேளை அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மோசே ஆண்டவரிடத்துல கேட்க, மோசே ஆண்டவரிடத்துல கூப்பிட, மோசே ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்க தான் போயிருப்பார். அல்லேலூயா.
அப்ப வசனம் சொல்லுது, என்னை நோக்கி நீ கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்கிறாரு. அது எப்படி இருக்கும்? நீ அறியாதது, நீ உனக்கு எட்டாதது. அப்ப ஜனங்கள் நினைச்சாங்க மோசே பேச போறார். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, மோசையோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். புரிஞ்சவங்க நல்ல ரெண்டு எப்படி பேசுறார்? 11ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி. அப்ப ஆண்டவரை நோக்கி நான் எதுக்குங்க கூப்பிடணும்? நீ கூப்பிடும் போது அந்த மேகம் இறங்கும், அந்த மகிமை இறங்கும். அவர் உன்னோடு பேசுவார், உன் குடும்பத்தோடு பேசுவார், உன் சூழ்நிலையோடு பேசுவார். அவர் முகமுகமாய் பேசுவார், நம்முடைய வார்த்தை அனுப்பி பேசுவார், அவர் பலிபீடத்திலிருந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் கூப்பிடணும்? அவர் என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த அறியாத காரியம் என்ன நடந்துச்சு? மோசே மாத்திரம் பேசல. அந்த பெரிய காரியம் என்ன நடந்துச்சு? மோசே மாத்திரம் பேசல, மோசையோடு கூட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க மாத்திரம் பேசல, நீங்க மாத்திரம் பாடல. 1 மணி நேரம் நீங்க பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் என் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களோடு பேச அவர் உண்மையுள்ள தேவனாயிரு. உன் சூழ்நிலையோடு பேச, உன் கேள்விகளோடு பேச, உன்னுடைய தரிசனங்களோடு, உன்னுடைய சொப்பனங்களோடு, அல்லது உன்னுடைய கனவோடு, அல்லது உன் பிரச்சனையோடு, உன் கேள்விகளோடு பேச கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் சொல்ல, நீ கூப்பிடு, நீ கேளு. ஏன்? நீ கேட்டால், நீ கூப்பிட்டால் நான் பதில் கொடுப்பேன். ஏன்? நான் உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்வேன் சொல்லிட்டு அவர் சொல்றார், நீ அறியாததையும் செய்வேன், உனக்கு புரியாததையும் செய்வேன். என்ன செய்வேன்? நான் உன்னை பேர் சொல்லி அழைப்பேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நான் உன்னை முன் குறித்து இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளுக்கு மத்தியில், உன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் பேசுவேன். அல்லேலூயா, ஆமென். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. அங்க அந்த வார்த்தை சொல்லு, மோசையோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசுறார். இன்னைக்கு ஒரு மினிஸ்டரை பார்ப்பது பெரிய சேலஞ்ச், முதலமைச்சரை பார்ப்பது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா காலசேட்ட பில்லி கிரஹாம் பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், அமெரிக்க இவாஞ்சலிஸ்ட். அவருடைய மகன் பிராங்க்லின் கிரஹாம் கடந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேசத்தினுடைய அந்த அதிபர் பதவி ஏற்கும்பொழுது முதல் ஜெபத்தை செய்தவர் இந்த பிராங்க்லின் கிரஹாம். அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர். இந்த 30ஆம் தேதி இன்னைக்கு அவர் இந்தியாவுக்கு, நாகாலாந்துக்கு வந்திருக்கணும். ஆனால் இந்திய அரசாங்கம் அவருக்கு விசா கொடுக்கல. ஏன்? அவர் வந்துட்டு போனால் மணிப்பூர் விஷயம் வெளில வந்துடும், மற்ற சூழ்நிலை வெளில வந்துடும். இவர் போய் நேராக ட்ரம்ப் கிட்ட சொல்லிடுவார், வேற மாதிரி ஆகும், அல்லது மதம் மாற்றம் செஞ்சிருவாங்க, ஏதேதோ காரணம் சொல்லி. இன்னைக்கு நம்ம சாமியாருங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. நம்ம சாமியார் அங்கே ஆசிரமமே தொடர்ந்துட்டார், எங்க? அமெரிக்காவில். ஆனால் அந்த பாஸ்ட், அந்த ஊழியக்காரரு எங்கே வர விட மாட்டேங்கிறான்? இந்தியாவுக்கு வர. ஒரு மீட்டிங்க்கு, ஒரு ஆராதனைக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வர்றதுக்கு என்ன பண்ணலை? விடலை. அவன் சொல்கிறான், இல்லை முடியாது. ஆமென். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வேன். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் அதில் ஒரு நன்மை இருக்குங்க. அல்லேலூயா. அவர் உங்களை வரவழைத்தாலும் சரி, அவர் தடை பண்ணினாலும் சரி, அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ முதல் காரியம் என்ன? அவரை நோக்கி கூப்பிட்டால், அவரை நோக்கி நான் பேசினா எனக்கு என்ன நடக்கும்? அவர் என்னோடு கூட பேசுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என் கூட பேசுவாருங்க. அவன் மனுஷன் பேசுறானோ பேசலையோ, அவர் என்னோடு கூட பேச அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், நான் கூப்பிட்டால் அவர் என்னை நோக்கி கூப்பிடுனார். இப்ப முதல் காரியம், அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன செய்வார்? பக்கத்துல பார்த்து சொல்லலாம், அவர் என் கூட பேசுவார். இந்த பக்கம் பார்த்து சொல்லலாம், அவர் என் கூட பேசுவார். உங்களை பார்த்தா பேசுற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா, ஆமென். சரி, 2வது காரியம், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் என்ன நடக்கும்? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், அதுல 30வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்
இன்றைக்கு விளங்க பண்ணும். நல்ல கவனிங்க. நம்ம தெரிந்த ஒரு பகுதி, எலியா தீர்க்கதரிசி அந்த பாகாலை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த கூட்டத்தோடு கூட ஒரு இஷ்யூ, எந்த தெய்வம் உண்மையானவர் அப்படின்னும் பொழுது இப்ப அவங்க எல்லாம் பலி செலுத்தி கத்துன்னு கத்தி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த தெய்வம் உத்தரவு கொடுக்கல. சொல்லுங்க, என்ன பண்ணல உத்தரவு கொடுக்கல. இப்ப எலியா என்ன பண்றாரு? இவரோட டைம் வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரோட டைம் வந்துருச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். சரி, இப்ப அவர் செய்த முதல் காரியம், எடுத்தோடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடல. அவர் செய்த முதல் காரியம், அந்த பலிபீடத்தை, அங்க வார்த்தை 30வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார். இப்படி கையசைச்சு சொல்லுங்க, என்ன செஞ்சாருங்க? அவர் என்ன பண்ணாரு? சரி பண்ணினார், சீர்படுத்தினார். ஆமென். அப்ப கூப்பிடு சொல்லிட்டாரு. அப்ப நான் எப்படி கூப்பிடணும்? முதல்ல என் வாழ்க்கையில சில காரியத்தை செப்பனிட வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? ஆமா, இந்த பில்டிங் அப்படியே எழும்பாது. பேஸ் போட்டு அது கரெக்ட் லெவல்ல இருந்தாதான் அந்த பேஸ்மெண்ட் மேல இந்த செவர் எழும்பும். செப்பனிடப்படலைன்னா அந்த செவர் கொஞ்ச நாள்ல அது என்ன பண்ணிடும்? சரிஞ்சு போயிடும். அப்ப எலியா எடுத்தோடனே ஆண்டவரேன்னு கூப்பிடல. எலியா செய்த காரியம், எலியா முதல்ல தன்னுடைய அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணினாரு? அப்ப நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் முன்னாடி இந்த பலிபீடத்தை நான் செப்பனிட வேண்டியது அவசியம். என் சரீரமாகிய என் வாழ்க்கைய, என்னோட அந்தரங்கத்தை, என்னுடைய காரியங்களை நான் என்ன பண்ண வேண்டும்? செப்பனிட வேண்டும். அல்லேலூயா. அப்ப எலியா உடனே போய் ஆண்டவரே இறங்குங்க அப்படி செய்யல. அவர் செய்த முதல் காரியம், தன்னை அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்றார். நம்ம கூப்பிட்டுட்டோம், 40 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஒன்றும் பதில் வரல. ஏன் வரல? இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு சத்தம் வந்துருச்சு, ஆனா பலிபீடம் செப்பனிடப்படவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the altar need to be altar. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது, பலிபீடம் சரி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கையில் அந்த பலிபீடம் சரி பண்ணப்படாததுனால இன்னைக்கு அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்ம ஜெபித்து பதில் வரவில்லை, உபவாசித்து பதில் வரல. ஆனா எலியா இந்த இடத்துல நேரா ஜெபிக்கல, கூப்பிடல, எதுவும் செய்யல. முதல் காரியம், அவர் செய்ய வேண்டிய அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். பக்கத்துல சொல்லுங்க, பலிபீடத்தை என்ன பண்ணினார்? செப்பனிட்டார். அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்துல யோசிச்சு பாருங்களேன், நாம சரீர பிரகாரமாய் செய்கிற அநேக பாவங்களுக்கு தான் தண்டனையை அனுபவிக்கிறோம். உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சரீரத்தை வைத்து செய்யக்கூடிய அநேக பாவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது? தண்டனை. ஆனா நமக்கு வேதம் எச்சரிக்கிற காரியங்கள் எதை குறித்து? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து. சட்டம் நமக்கு எச்சரிக்கிற காரியம், நம்ம பூமிக்குரிய சட்டம், அது நமக்கு எச்சரிக்கிற காரியம் சரீர பிரகாரமா செய்யக்கூடிய அநேக காரியம். ஆனா வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடிய காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியங்கள். நம்ம செய்யற காரியம் நம்மோடு போறதில்லை, அது ஆவில, அந்த ஆத்மாவில கரைப்படிந்து அது தொடரக்கூடிய காரியமாய் இருக்குது. இப்ப வெளியில அழுக்கடிச்சு நம்ம செப்பனிட்டுறோம், சரி பண்ணிடுறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பேசுனாங்க, அதிர்ச்சியா இருந்தது. ஒரு பெரிய தாதா, பெரிய ரவுடி அல்லது பெரிய பெரிய டான், பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருப்பான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தீவிரவாதி இருப்பான், தீவிரவாத தலைவனா இருப்பான், அல்லது பெரிய கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஆட்களா இருப்பான். இப்ப அவங்களாம் என்ன செஞ்சுறாங்கன்னா, இப்ப அவன்கிட்ட பணம் இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? பணம் இருக்கு, பல கோடி பணம் இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய முகத்தையே மாத்திடுறான். எதை மாத்திடுறான்? முகத்தையே மாத்திரம். இந்த முகரம், இந்த முக அமைப்பு இந்த நபருக்கு தான் என்ன பண்றாங்க? இந்த ஆள் தான் ரவுடி, அல்லது இவன் தான் ஒரு தாதா, அல்லது இவன் தான் அந்த தீவிரவாதி. இப்ப பணம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ண? தன்னுடைய தோற்றத்தையே என்ன பண்ணிடுறான்? மாத்திடுறான். சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு நபருக்கு இவன் தோற்றத்தை ஏற்படுத்தி, சில நேரத்துல அவனை என்ன பண்றான்? குற்றவாளியா அனுப்பிட்டு இவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அல்லது கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த குற்றவாளிகள்
தங்களுடைய முகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்ற பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுறாங்க. இந்த மூஞ்சி சைனாக்கார மூஞ்சி ஆச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னங்க எங்கள் பாஸ்டர் கருப்பாக இருப்பார், நீங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க? நேபாள் பாய் மாதிரி கொண்டு வந்திருக்கிறீங்க. யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ நானே போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன், எங்கள் மனைவியே ஏற்றுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைங்க ஓடி போயிடும். ஆறாது நான் போயிட்டு திடீர்னு சைனா மூஞ்சி வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, கிட்டே வரமாட்டாங்க. ஜெர்லிலாம் ஒரு வாரம் ஆகும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த சரீர பிரகாரமாக செய்யக்கூடிய அநேக காரியங்கள், மற்ற காரியங்கள், அது எல்லாம் இன்னைக்கு எதையோ மாற்றிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்றது என்ன, நம்முடைய அந்தரங்க காரியம் செப்பனிடப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு அந்த அந்தரங்க காரியங்கள் செப்பனிடப்படாததுனால இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் கேட்டாலும் பதில் வரல. இப்போ எலியா முதல்ல செய்தது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதில் சில காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். அதில் முதல் காரியம், ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடல, முதல்ல தன்னை சரி செய்தார். அப்படின்னா அந்த பலிபீடத்தை, அந்த பலியை, அந்த காரியத்தை அதை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் வந்தது. அந்த 36வது வசனத்தில் சொல்லப்படுகிற அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அவர் சொல்றார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் இதை நான் செய்யல, அன்றை நீர் ஏவி, நீர் சில காரியங்களை சொல்லிதான் இதை நான் செய்கிறேன், இதை நீர் வெளிப்படுத்துன்றார். சொல்லுங்க, என்ன பண்ணணுன்றாருங்க, வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 37வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்ததுன்னா நல்லா புரிந்துக்கோங்க. எலியா கூப்பிட்டா அக்கினி வரும், எலியா கூப்பிட்டா மழை வரும், அது எல்லாம் எலியாவுக்கு தெரியும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். ஆனா அங்க கூடி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப எலியா என்ன சொல்றாரு, அன்று இங்க கூடி இருக்கிற இந்த ஜனங்கள் அறியணும், இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் புரியணும், இங்க கூடி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப எலியா அந்த இடத்துல தனக்காக அவர் கூப்பிடவில்லை, அங்க சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், உணர்வுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப அந்த வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது, அந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் அறியும்படிக்கு? இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. அப்ப சில நேரத்துல நமக்கு பைபிள் தெரியும், நமக்கு வசனம் தெரியும், நமக்கு சத்தியம் தெரியும், அதே மத்தேயு, அதே மார்க், அதே யோவான், நம்ம நினைப்போம் இதுதானா, நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. அப்ப ஏன் அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சிலதை பேசுறாரு, இடைப்படுறாரு, எச்சரிக்கிறாருன்னா அந்த வார்த்தைகளை கொண்டு போய் நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். we are filled, we are overfilled, we are overwhelmed. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பு அது உன்னோட போறதில்லை, நீ அதை மற்றவங்களை நோக்கி காண்பிக்க வேண்டும். அப்ப எலியாவுக்கு தெரியும், நான் கூப்பிட்டால் அக்கினி வரும், நான் கூப்பிட்டால் ஆண்டவர் வானத்தை திறப்பார், வாசலை திறப்பார். ஆனா எலியா அந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது, ஒரு வேலை இருந்தது. என்னன்னா அந்த தெய்வத்தை இந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்து காட்டணும். எத்தனையோ தெய்வங்களை வணங்குறாங்க, ஒரு வித்தியாசத்தை என்ன பண்ணணும், காட்டணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அங்க அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அப்போது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்ததா. நல்ல 2 கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஃபர்ஸ்ட் நாம கூப்பிட்டால் அவர் பேசுவாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டா அவர் என்ன பண்றாரு, மோசேட்ட அவர் என்ன பண்ணாரு, பேசினார். 2வது காரியம், அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டால் அக்கினி வரும். சொல்லுங்க, என்ன வருங்க? நீங்க சொல்ல பார்த்தா ராகினி வரும்ன்ற மாதிரி. அல்லேலூயா. என்ன வரும், என்ன வரும்? காட்டேரியா, அக்கினி. அம்மா டென்ஷனா வராங்க, என்னப்பா நீ, அக்கினி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவன் அப்ப எலியா கூப்பிட்டா என்ன வந்துச்சுங்க, என்ன வந்துச்சு, அக்கினி. அப்ப அங்க அக்கினி வரது முக்கியம் இல்ல, முதல் காரியம் பலிபீடம் செப்பனிடப்படுவது முக்கியம். அல்லேலூயா. அடுத்து அங்க அக்கினி வருவதற்கான ஆயத்தம் நடக்க வேண்டியது முக்கியம், அந்த ப்ரிப்பரேஷன் முக்கியம். அடுத்தது நான் சொன்ன அக்கினி வரும் அதை காட்டுறதுக்கு அல்ல,
அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், அதற்கு அந்த அக்கினி வர வேண்டும். அதற்காக கூப்பிட்டான், அக்கினி இறங்கினது, அந்த பலிபீடத்தை அந்த பலிகளை பட்சித்து போட்டது. அப்ப ஆண்டவர் என்ன நோக்கி கூப்பிடுன்றார். எதுக்கு கூப்பிடணும்? நீ கூப்பிட்டால் அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா. இப்ப முதல் காரியம் சொன்ன, நாம கூப்பிட்டா என்ன நடக்குங்க? அவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். ரெண்டாவது காரியம், நாம கூப்பிட்டால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கினியா சொல்லுங்க. ஆமா, நீ தொட்டதிலேயே பிரியாணி ரெடி ஆயிடணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க கூப்பிட்டா என்ன வரும்? என்ன வரும்? இங்க சொல்றது பார்த்தா ஊறுகாய் கூட வராது போல இருக்குது. இவர் எப்போ முடிப்பார், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப ரெண்டாவது காரியம், நீங்க கூப்பிட்டா என்ன வருங்க? அக்கினி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அந்த அக்கினி வந்தோடனே அங்க இந்த ஜனங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த ஜனங்களை எல்லாம் அங்க 39வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, நேரம்ல. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நல்ல 2 கரங்களை தட்டுங்க. அப்ப பாருங்க, அங்க வெறும் ஒரு பலிபீடம் இருந்தப்ப அதை சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பலியை எடுத்து வைத்தப்ப சொல்லல, அக்கினி இறங்கின பொழுது. அப்ப ஒரு பக்கம் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். ரெண்டாவது, அந்த பலிபீடத்தின் மேல அக்கினியை இறக்க வேண்டியது அவசியம். அப்ப பலிபீடமும் ரெடியா இருக்கணும், அக்கினி இறங்கி வரணும். அதற்கான அந்த வேலையை எந்த நபர், எந்த எலியா செய்கிறார்களோ அவர்களால் மாத்திரமே மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க முடியும். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவரே தெய்வம், அவரை அன்றி வேற யாரும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம எத்தனையோ மதத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளே 2 மதத்தினர் இருப்பாங்க, அல்லது மற்ற வழிபாடுகள் இருக்கும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பல மதங்கள் இருக்கும். மதத்தை பின்பற்றுவது அல்ல, உண்மையான தெய்வத்தை பின்பற்றுவது அவசியம். இன்னைக்கு மதங்களை பின்பற்றுறாங்க. சில வீட்டில் அப்பா ஒரு மாதிரி இருப்பார், அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க. பையன் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பான். ஒரு வீட்டிலே 3 மதம் இருக்கும். அப்ப இன்னைக்கு மதங்களை பின்பற்றி போவதல்ல, உண்மையான தெய்வத்தை பின்பற்றி வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த உண்மையான தெய்வம் என்னங்க செய்வார்? அவர் வானத்தை திறப்பார். அந்த உண்மையான தெய்வம் என்ன செய்வார்? வானத்தை அடைப்பார். அந்த உண்மையான தெய்வம் என்ன செய்வார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார். அதுதான் சொல்ல வைக்கும், நாங்க ஆராதிக்கிற தெய்வமே அவர் தெய்வம், வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப முதல் காரியம் சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் என்ன செய்வார்? பேசுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. ஆமா, நீ பேசினாதான் அக்கினியா இருக்கு இன்னைக்கு. ரெண்டாவது, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா என்ன வருங்க? அக்கினி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவது காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமென். நம்ம துரிதமாய் போகிறோம். யோவான் 6வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, 5வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து, இது நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம், ஆனா அதை நினைப்புட்டார். நான் சொல்றேன், சீஷர்ல பார்த்து கேட்கிற, திரளான ஜனங்கள் இருக்காங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் தகச்சு போய் நிக்கிறாங்க. என்னத்தை செய்யறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. 6வது வசனத்தை வாசி. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜனங்களை பார்த்தார், ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பசியோட இருக்கிறாங்க. இப்ப நீங்களே எப்படி இருக்கிறீங்க? ஆமா, இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட், 2 நிமிஷம். ஏன்னா இந்த பக்கம் குளிர், ஆமா, இந்த பக்கம் சிக்கன் பீஸ் தளிர். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. அப்ப அந்த ஜனங்களை பத்தியும் தெரியும், அவங்களுக்கு தேவை என்னன்னு தெரியும். 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் என்ன செய்ய போகிறார்ன்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீ ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்க ஜெபிக்கும் போதும் அவருக்கு தெரியும். மூன்றாவது, உங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறது என்பதும் பரலோகம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பலமுறை வாசிச்சிருக்கோம். ஆனா இந்த 6வது வசனத்தை ஆண்டவர் அப்படியே மனதில் நிறுத்தி வைத்தார். ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? திரளா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? உங்களை போல நல்ல பசியா இருக்கிறாங்க. அவன் சீசன்ல பார்த்து கூப்பிடுறாரு, என்னப்பா? எல்லாம் முழிக்கிறான். அப்ப அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை நோக்கி கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியாதுங்க, சில காரியம் நமக்கு புரியாது. ஆனா பரலோகம் எல்லாவற்றையும் நன்கு அறிந்து இருக்கிறது.
நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரே, அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைகளை எப்பப்ப எங்கெங்க எப்படி எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அங்க அந்த வார்த்தை சொல்லுது, தாம் என்ன செய்ய போகிறோன்றத அவர் அறிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் கேட்கிறாரு, என்னப்பா இருக்கு? அப்ப அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா பற்பல காரியங்களை சொல்றாங்க. 9வது வசனத்துக்கு போயிடுவோம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில என்ன இருக்குங்க சொல்லுங்க? 5 அப்போ, எத்தனை மீன்? எத்தனை அப்போ, எத்தனை மீன்? ஜனங்கள் எவ்வளோ? மேற்பட்டவர்கள், மேற்பட்டவங்க. அப்ப யோசிக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்தா கூட, நம்ம பந்தியில கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாது, சேராது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறது? 10வது வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் தரையா இருந்துச்சு. எல்லாம் உட்கார்ந்தாங்க. 7000 5000த்துக்கு மேற்பட்ட புருஷர்களே, 5000த்துக்கு மேல. இப்ப நல்லா கவனிங்க, அந்த 11வது வசனம் அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்களேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்துல கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா அதை வாங்கினார், அதை வாங்கி ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் வாங்கி என்ன செய்தாருங்க? ஜெபித்தார். அவர் வாங்கி அதை ஜெபித்தது தான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்படி யோசித்து பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீனை வாங்கிட்டாரு. இதை வாங்கி ஜெபிக்கிறத அந்த ஜனங்க பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. அவர் ஜெபிக்கிறாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஜனங்களுக்கு தெரியாது. அவர் வாங்கினார்ன்றது தெரியும். அவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார், ஜெபிக்கிறார்ன்றது தெரியும். வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? உத்தரவு கொடு, பதில் கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, அதை வாங்கினாரு, அதை வாங்கி ஏந்தினாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு அல்லது ஜெபிக்கிறாரு. இது எல்லாமே ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது என்ன பண்றாது? தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப ஞானவான், ரொம்ப பண்டிதராக இருந்தால் அவங்க நினைப்பாங்க, பாண்டவர் வானத்தை பிளக்க போகிறார், இல்லைன்னா தூதர்கள் இறங்கி வர போறாங்க. அப்படி ஹைல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர அந்த ஜனங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியுமா தெரியாதா? நமக்கு எழுதி படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணாது. சில நேரத்தில் குக்கரில் அரிசியை போட்டு வேக வைப்பாங்க. எப்பவும் வேக வைக்கிறதானே வேக வைப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அது வெடிக்குதே. நாளைக்கு பார்த்து சமைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம குக்கர் தான், நம்ம ரப்பர் தான், எல்லாம் போட்டு பற்ற வச்சா அன்னைக்கு என்ன ஆகுது? அன்னைக்கு அது வெடிக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரியாதுன்ட்டாங்க. அம்மாக்கு நல்ல மருமகள், நல்ல மருமகன். அல்லேலூயா, ஆமென். அப்ப வாங்கினாங்க, இயேசு கிறிஸ்து வாங்கினார், ஆசீர்வதித்தார், ஜெபித்தார். ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க அந்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிற, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்துல கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களை அவர்கள் எடுத்து அவர்கள் அப்படியே வேண்டியபடி எல்லாம் கொடுத்தாங்க. என்ன நடந்ததுன்னா 12வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர் நோக்கி, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாரு. 14வது வசனம் முக்கியம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன காரியம்? 3வது காரியம், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் பரலோகம் எனக்கு ஆயத்தம் செய்யுங்க. உடச்சி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை நோக்கி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களேன். அவரை நோக்கி கூப்பிட்டா என்ன செய்யறாரு? பேசுவார். 2வது காரியம் அக்கினி இறங்கும். 3வது காரியம், அவரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு பரலோக சமையல் செய்யுங்க. அல்லேலூயா. பரலோகம் என்ன செய்யும்? அந்த நேரம் அதுதானே முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 மணிக்கு என்ன முக்கியம்? அப்ப நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் பரலோகம் எனக்குரிய ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணும். உங்க உடைச்சு அதான் சொல்றேன், எனக்கு வேண்டிய சமையலை எது செய்யுங்க? எது செய்யும்? அங்க 3வது சொல்ல, நான் கூப்பிட்டால்
பரலோகம் எனக்கு என்ன பண்ணும்? ஆயத்து. நீங்க வேலை கேட்குறீங்க, பரலோகத்தை நோக்கி, பரலோகம் ஆண்டரை நோக்கி நீ கேட்டீங்க, உங்க பலிபீடத்தை சரி பண்ணிட்டீங்க, சில காரியம் செஞ்சுட்டா உங்க வேலையை பரலோகம் ஆயத்தம் செய்யும். அல்லேலூயா. ஹெச்ஆர் செய்ய மாட்டார், கான்ட்ராக்டர் அல்லது சேர்மன் கூட செய்ய மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆச்சரியம். 40 நாள் ஜெபித்தோம், 40 நாளில் அப்பப்போ ஜெபித்தோம். 30ஆம் பிளாக்குக்கு அந்த சர்ச்சுக்கு ஒரு தண்ணி கனெக்ஷன். எப்படி 40-50 வாட்டியாவது அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருப்போம், தண்ணி கனெக்ஷன் வேணும். அங்கே தோ தரேன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறதையும் நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் ஒன்று செஞ்சோம், 40 நாள் ஜெபத்தில் உட்காந்து ஜெபித்தோம். கரெக்டாக 40 நாள் 30ஆம் பிளாக் ஆலயத்திலேருந்து ஃபோன் வருது, பக்கத்தில் இருந்து, சீக்கிரம் வாங்க. ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்கலை. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நம்ம மீட்டிங்கில் இருக்கிறோம். என்ன விஷயம் பார்த்தா, இப்போ அந்த சர்ச்சு வழியாக தான் இப்போ பைப்பு போடுறாங்க. உங்களை தாண்டி தான் இப்போ ஊருக்குள்ளே போகுது அந்த தெரு. ஆமாம், நீங்கள் வந்து இன்னைக்கு பாருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், பள்ளம் வெட்டி வச்சுருக்குறாங்க. பைப் போட்டாங்களா போடலையா தெரில, ஆனால் பள்ளம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமேன். பள்ளத்தில் பைப் வந்துச்சுன்னா அப்புறம் சர்ச்சுக்கு தண்ணி வந்துடும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அப்போ என்னைக்கு நடக்குது? 40ஆவது நாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கூப்பிட்டால் பரலோகம் ஆயத்தம் செய்யுங்க. ஜேசிபிக்காரரை நாம கூப்பிட்டோமா? வெட்ட சொல்லி பணம் கொடுத்தோமா? சர்ச்சுக்கு முன்னாடி பள்ளம் வந்துருச்சு. அடுத்து என்ன வரும்? பைப் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? தண்ணி வரும். மீட்டர் பாக்ஸ் வரும், பில்லு கட்டணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வேற கணக்கு, சர்ச்சு கணக்கு. அதனால என்ன வச்சுருவாங்க? மீட்டர் பாக்ஸு வாடகைலாம் நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை பரலோகம் ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், நேற்று அதை அடக்க முடிச்சுட்டு வந்தோம். நேற்று மழை புயல்னு சொல்லி ஹோட்டல் மெஸ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டா. எங்கே போகிறது? ஒருத்தர் டோல்கேட்டுக்கு போன்றா, ஒருத்தர் அங்கே போ இங்கே போனா. வேன் ஓட்டுறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, ஓரம் கட்டி நிறுத்திடுங்கன்ட்டு. ஏன்னா எங்கே போகிறதுனே தெரியல. நான் ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டே வரேன். போகும்போது தெளிவாக இருந்துச்சு, இந்த இடத்துக்கு போவோம், டீ குடிப்போம். அது ஒரு திறந்த வாசலாக இருந்தது. மதிய லஞ்சுக்கு எங்கே போகிறது தெரியல. என்ன பண்ணலாம்? வண்டியை ஓரம் கட்டுங்க. வண்டி நின்றுட்டே இருக்கு. அப்படியே பார்த்தோம், கரெக்டாக ஒரு இடங்க. நம்ம நேற்று போனவங்களுக்கு ஏற்ற அந்த ஆகாரத்துக்குரிய அந்த அவங்க சொல்கிறாங்க, அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா அவங்க சொன்னாங்க, நாங்கள் மழை அடிக்குது, புயல் அடிக்குது, கடையை இப்போ மூடிட்டு கிளம்பலான் இருந்தோம், நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் உட்காந்தோம், நாங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. நாங்கள் காலி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து ஃப்ரைட் ரைஸுக்கு மாதிரி என்னென்னமோ அடுத்தடுத்து பசங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமீன். அப்போ நான் போகிறோம், நான் சொன்ன 30 பேருக்கிட்ட உட்காரணுங்க, இடம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. சாப்பாடு இருக்குதா? இருக்கு. போனோம், உட்காந்தோம், திருப்தியாக சாப்பிட்டோம். எத்தனை பேர் சாப்பிட்டோம் திருப்தியா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு அல்லேலூயா. இப்போ வானிலை அறிவிப்ப அல்லது எச்சரிப்பு, கடையை மூட்டு போக போகிறேன். நான் நினச்சி இவ்வளோ ஐட்டத்தை உள்ள வச்சு எப்படி மூடிட்டு போகிறான், நாளைக்கு ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பானோ இன்னும், அதெல்லாம் யோசிச்சு சரி போயிட்டு போகுது அப்படின்னு 30 பேர் அழகாக உட்காந்தோம், சாப்பிட்டோம். வண்டி எடுத்தாங்க, ஜம்முன்னு வந்து சேர்ந்தோம். மழை வந்தது. கர்த்தர் நம்மை நிறைத்து அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இது விளையாட்டு காரியம் இல்லை. நீ கூப்பிட்டால் பரலோகம் உனக்கு சமையல் செய்யும். சொல்ல வேணா கலோக்கியலாக இருக்கலாம், ஒரு மாதிரி அற்பமாக தெரியலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீ கூப்பிட்டால். ஆமேன். பாரு, வேனில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஜெபித்தாங்க. அந்த அடக்கத்துக்கு போகிறோம், அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். ஆமீன். அது அடக்கத்துக்கு நேராக பரியல் கிரவுண்ட் போனோம், மழை வரல. வெளில பாருங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலன்னா அப்படின்னா மழை வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமேன். போய் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வந்து ஜோம் பண்ணுறோம், வேனில் ஏறும், மழை வந்துச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வந்து சபை மக்களும் சாட்சி, தம்பியும் சாட்சி. ஏன் சொல்லுகிற, உங்களுக்கு வேண்டியதை பரலோகம் ஆயத்தம் பண்ணுங்க. அவர் வானத்தை அடைக்கணுமா அடைப்பார், வானத்தை திறக்கணுமா திறப்பார். ஆமேன். மூட வேண்டிய ஹோட்டலை திறப்பார், நம்ம போனதுக்கப்புறம் ஹோட்டலை மூடுவார், எல்லாம் செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை இல்லவர். ஆமேன். அப்போ இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், ஒருவேளை மழை பாஸ்டர் 2 நாள் அது இல்லை இது இல்லை, போங்க, இன்னைக்கு உங்களுக்கான ஆகாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுறார். அல்லேலூயா. சம்திங் இட் ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அண்ட் குக்ட் ஃபார் யூ, இட் வில் பி சர்வ்ட் நைஸ்லி. அல்லேலூயா. ஆமேன். அப்போ 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிட்டால் முதல் காரியம் என்ன செய்வார்? என்ன பண்ணுவார்? பேசுவார். கண்ணா அப்படின்னான்னு பேச போறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். மாச கடைசிக்கு வந்துட்டீங்க, நான் சொல்ல சில பூமி அதிர்ச்சியினுடைய செய்தியை கேட்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க.
இந்த ஆண்டு முடிய போகிறபடினால சில அசைவுகள் பாருங்க, புயல் எவ்வளோ நம்ம வளர்ந்துட்டோம், எவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். டெக்னாலஜி இங்கேருந்து விண்வெளிக்கு போகிறான், என்னென்னமோ பண்ணுறான், என்னென்னமோ சேட்டலைட் இருக்குது, கணிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த புயல் எங்கே போகுது? வானிலை அறிவிப்புமே மண்டையை பிச்சுக்கிறாங்க. முன்ன போகுதுன்றா, பின்ன வருதுன்றா, டெல்டாவுக்கு வருதுன்றா, ஆந்திராவுக்கு போகுதுன்றா, தெளிவாக தெரியல. அப்போ ஒன்றை நாம் புரிஞ்சு கொள்ளணும், எவ்வளோ விஞ்ஞானம், எவ்வளோ சேட்டலைட், எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் அது எல்லாத்த விட ஆண்டவர் பெரியவர். அப்போ சேட்டலைட் மற்ற காரியம் காற்றையும் கடலையும் புயலையும் அதட்டாது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்லணும்னா நீங்கள் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? ஜெபத்தை சொல்லணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கடலூர் பக்கத்தில் வரும், கடலூருக்குள்ளே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்நாட்டு பக்கத்துக்குள்ளே வரும், உள்ளே என்ன பண்ணாது? வராது. அப்போ தமிழ்நாடு ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நாம் ஜெபித்து இருக்கிறோம், நான் நம்புகிறேன் நம்மளை தாண்டி போய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மாதம் டிசம்பர் மாதம் நமக்கு முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, டிசம்பர் மாதம் ஆமாம் பல சவால்கள். அந்த முதல் நாள் தொடங்கி 40வது நாள் வரைக்கும் பல சவால், ஜெபத்தில் பற்பல காரியங்களில். ஆனால் அந்த சவால்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஆண்டை முடிக்க போகிறதுக்குள்ள சில நிலநடுக்கங்கள், இன்னும் சில இயற்கை சீற்றங்கள் காத்துக்கணும். ஏன் இந்த ஆண்டுக்கு அது நியமிக்கப்பட்ட சில காரியம். சில இடத்துல நியாய தீர்ப்பு. சென்னியார் புயல், சென்னியார்னா சிங்கம், தமிழ்நாட்டை நோக்கி அப்படின்னாங்க. கடைசி பார்த்து இந்தோனேஷியாவில் போய் சுமத்ரா தீவில் இன்னைக்கு தத்தளிச்சு கொண்டு இருக்கிறார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த புயல் போயிட்டு இருக்கு, அது பேர் என்னங்க மறந்துடுச்சு. இலங்கையை நாசம் பண்ணிடுச்சு. செய்திகளில் பாருங்க, தண்ணியில் தத்தளிக்குது. இதுவரை கன்றாத பெரிய சேதம். அந்த இலங்கை ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே அந்த ட்ரோனில் காட்டுறாங்க, எங்கு பாரு தண்ணி, எல்லாம் அந்த பொம்மை கார் மாதிரி கார்கள் எல்லாம் மிதக்குது. ஆனால் அந்த புயல் அங்கே தொட்டுட்டு வருதுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வரல. கடலை ஒட்டி 25 கிலோமீட்டர் தள்ளியே தான்